ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆபத்தை விளைவிக்கும் வகையில் குண்டும் குழியுமாக காணப்படும் கிழக்கு கடற்கரை சாலை. அசம்பாவிதங்களை தடுக்க விரைவில் சீரமைக்க அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. பல ஆண்டுகளாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததன் எதிரொலி. திட்டங்களை காலத்திற்குள் பெற்று பயன்பெற முடியாமல் பொதுமக்கள் அவதி. புதுச்சேரி மின்துறையில் 120 உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு. ஆணையை வழங்கினார் அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரியில் காவலர் பணிக்கு விரைவில் உடல் தகுதி தேர்வு. 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக சிறப்பு அதிகாரி தகவல். இனி விரிவான செய்திகள். ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ள கிழக்கு கடற்கரை சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்று நகரின் பல்வேறு முக்கிய சாலைகள் சேதமடைந்தது. இந்நிலையில் புதுச்சேரியின் பிரதான சாலைகளில் ஒன்றான கிழக்கு கடற்கரை சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும் பகுதி என்பதால் சாலையின் இத்தகைய நிலை பொதுமக்களிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக கொக்கு பார்க் முதல் சிவாஜி சிலை வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் பேருந்துகள் அதிக அளவில் செல்வதாலும் அந்த பகுதியில் பள்ளி, கல்லூரிகள் செல்லும் மாணவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சாலையாக உள்ளதால் சேதமடைந்து ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். மேலும் சாலையை தரமானதாகவும் அமைத்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பல வருடங்களாக நிரப்பப்படாத காலி பணியிடங்களை நிரப்பிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் 40க்கும் மேற்பட்ட துறைகள் உள்ளன. இந்த துறைகளின் மூலம் மக்களின் சேவைகள், அரசின் திட்டங்கள், மாநில வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் சமூக நலத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. இந்நிலையில் இந்த துறையின் கீழ் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை கடந்த காலங்களில் செயல்பட்டு வந்தது. அதன் பின்னர் நிர்வாக காரணங்களுக்காக இந்த துறை தனியாக பிரிக்கப்பட்ட நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மணப்பெண் திருமணத்திற்கு 25,000 ரூபாயும், ஆதரவற்ற விதவை பெண்ணின் மகள் திருமணத்திற்கு 30,000 ரூபாய், பெண் குழந்தைகளுக்கான உதவித்தொகை, விதவை மறுமணத்திற்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மேலும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகளுக்கான பொருளாதார ஆதரவு மற்றும் அதிகாரம் அளித்தல் திட்டத்தில் 50,000 ரூபாய் வைப்பு தொகை வங்கி அல்லது தபால் நிலையங்களில் செலுத்தப்படுகிறது. இது தவிர சமூக பாதுகாப்பு பிரிவு மூலம் முதியோர் ஓய்வூதிய திட்டம், விதவை, முதிர்கண்ணி, கணவரால் கைவிடப்பட்டோர், திருநங்கைகள் உதவித்தொகைகள், ஈமச்சடங்கு உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிதி உதவி, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 21 முதல் 55 வயதிற்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேச குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் மூலமாக பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு பங்களிப்புடன் ஏராளமான திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஏராளமான பெண்கள், குழந்தைகள் பயன்பெற்று வரும் நிலையில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி காவல், கல்வி, சுகாதாரம், மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. இந்நிலையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. அதன்படி நல அலுவலர் பணியிடங்களில் 49 இடங்களில் 41 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் மேலும் துணை இயக்குநர், கண்காணிப்பாளர், உதவி இயக்குநர், புள்ளியியல் ஆய்வாளர், மேல்நிலை எழுத்தர், கீழ்நிலை எழுத்தர், ஓட்டுநர், பல்நோக்கு ஊழியர்கள், பண்டக காப்பாளர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக உள்ளன. இதேபோல் சமூக நலத்துறையிலும் ஆதிதிராவிடர், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைகளிலும் நீண்ட காலமாக பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த பணியிடங்கள் நிரப்பாததால் கூடுதலாக அந்த பணிகளை செய்ய வேண்டிய நிலையில் அலுவலர்கள், ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் அவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கிறது. மேலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அலுவலர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்படாததால் ஊழியர்கள் விரக்தியில் உள்ளனர். மக்களின் நேரடி தொடர்பில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சமூக நலத்துறையில் காலி பணியிடங்கள் இருப்பதால் அரசின் திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்துவதிலும் காலதாமதம் ஏற்படுகிறது. பல மாதங்களாக அரசின் திட்டங்களுக்கு விண்ணப்பித்து மக்கள் காத்திருக்கும் நிலையும் உள்ளது. இதனால் பொதுமக்களே அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். எனவே 10 ஆண்டுகளாக புதிதாக பணி நியமனம் இல்லாததால் மகளிர், குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்பப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு உரிய சேவைகள்
துரித நேரத்தில் வழங்கப்பட வேண்டும் என்றும், எனவே காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் 120 உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை சட்டப்பேரவையில் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி மின்துறையில் பணிபுரிந்து வரும் உதவியாளர்கள் 120 பேருக்கு வயர்மேனாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான பதவி உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மின்துறை உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவை அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் காவலர் பணிக்கு விரைவில் உடல் தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாக துறையின் சிறப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை சிறப்பு அதிகாரி ஏழுமலை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது என்றும், இதில் மொத்தம் 10,063 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்கள் ஆட்சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு இதில் 9,928 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், 135 விண்ணப்பங்கள் பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் இடஒதுக்கீட்டில் ஏராளமானோர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 377 பேர் தங்களது விண்ணப்பத்துடன் விளையாட்டு வீரர்களுக்கான சான்றிதழை இணைக்கவில்லை என்றும், அவர்களின் விவரம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிய நியமன குழுவில் உத்தரவின்படி அவர்கள் விளையாட்டு பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் பங்கேற்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், தங்களது சாதி ரீதியான இடஒதுக்கீட்டில் மட்டுமே பங்கேற்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறுதி செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு காவலர் பயிற்சி பள்ளி மூலம் விரைவில் உடல் தகுதி தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் அச்சமடைய வேண்டாம் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி துவங்கப்பட்டு வருகிறது. ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த பணி கடந்த 11ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில், நிலை அலுவலர்கள் கள ஆய்வின் போது சில வாக்காளர்களின் வீடுகள் பூட்டியிடப்பட்டிருந்தது, வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து மரணம் அடைந்தது போன்ற காரணங்களால் படிவங்கள் பெற முடியாத நிலை ஏற்பட்டதால் வாக்காளர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த வாக்காளர்களின் பெயர்கள் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தகுதியுடைய வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்படாமல் இருக்கவும், தகுதியற்ற வாக்காளர்களின் பெயரை நீக்கும் பொருட்டு வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து கருத்து தெரிவிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களிடமிருந்து உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகள் பெறப்படும் என்றும், எனவே வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தகுதியுடையவராக இருப்பின் அவர்கள் பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சீட்டு மோசடி வழக்கில் கைதான ஜிம் உரிமையாளரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் அதிரடி விசாரணையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் வைரமணி. இவர் 45 அடி சாலையில் உடற்பயிற்சி நிலையம் மற்றும் ஏல சீட்டு நிறுவனம் நடத்தி வந்தார். இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்த முருகன் மாத சீட்டு கட்டினார். சீட்டு முடிந்ததால் அவருக்கு 25 லட்சம் ரூபாய் தருவதற்கு பதிலாக வெறும் 5 லட்சம் மட்டுமே கொடுத்துள்ளார். மீதி தொகையை தான் பிறகு தருவதாகவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து முருகன் மீண்டும் புதிய சீட்டில் சேர்ந்து கடந்த 5 மாதமாக 5,25,850 ரூபாயை கட்டி வந்துள்ளார். இதற்கிடையே வைரமணி கொடுக்க வேண்டிய பழைய சீட்டு பணமான 20 லட்சத்தை கேட்டு முருகன் அவரை மொபைலில் தொடர்பு கொள்ள முயன்றபோது முடியவில்லை. இதுகுறித்து முருகன் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வைரமணி, அவரது மகன் தேவா, மகள் தபமணி மற்றும் நிறுவன ஊழியர்கள் லாஸ்பேட்டை சாந்தி நகர் புஷ்பா, பம்பாக்கரபாளையம் மணிமேகலை, பாகூரை சேர்ந்த பாலா ஆகியோர் மீது ஆய்வாளர் பாபுஜி மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் வைரமணி தனது நண்பர் ஒருவரிடம் பணம் வாங்குவதற்காக புதுச்சேரி கோரிமேடு பகுதிக்கு வந்திருப்பதாக சிபிசிஐடி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் விரைந்து சென்று அங்கிருந்த வைரமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து சிறையில் இருந்த வைரமணியை சிபிசிஐடி காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவரிடமிருந்து
மகிழுந்து, ஜிம்மில் இருந்த பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் முத்திரையர்பாளையம் அம்மாள் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் டெங்கு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் முத்திரையர்பாளையம் அம்மாள் அரசு நடுநிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சரோஜினி தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவ அதிகாரி சரண்யா, நகராட்சி சுகாதார அதிகாரி ராஜா ஆகியோர் டெங்கு கொசுக்களை கட்டுப்படுத்துவது, டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் பாதிப்புகள், சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். டெங்கு நோய் எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மாணவர்கள் விழிப்புணர்வு ஊர்வலத்தை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஊர்வலமானது முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. மாணவர்கள் பொதுமக்களிடம் டெங்கு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் ஜீவா, சுகாதார ஆய்வாளர் முனுசாமி, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் கோபி, நிஷா, சரண்ராஜ், ராஜவேலு, ஜெயஸ்ரீ, ஆசிரியர்கள் பாலகிருஷ்ணன், சதீஷ், செந்தில், ஆஷா, ஊழியர்கள் கவிதா, விஜயா உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.